पति ब्रह्मचारी। அத்தை, இந்த கிஃப்டை நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். அத்தை, இவ எதுக்காக உங்களுக்கு gift கொண்டு வந்து கொடுக்கணும்? நீங்க தான் இவளை பயங்கரமா திட்டினீங்கல்ல. கண்டிப்பா இதுக்குள்ள பாம்பு தேல்னு ஏதாவது இருக்கும் அத்தை. நீங்க திறக்காதீங்க. சொல்றது புரியுதுல்ல? மோனிகா, நீ அத வாங்கி தொற. அத்தை, அதை திறந்து பாம்பு ஏதாவது கொத்திடுச்சுன்னா உங்க பையனும் பேரனும் அனாதை நீ ஆயிடுவாங்க. திறக்கறியா இல்ல உன் கையில சூடு போடவா? திறக்கிறேன். தொற. அத்தை, நீங்க என் வாழ்க்கைக்கு 2 முக்கியமான விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க. அதாவது மனுஷங்களுக்கு சமைக்க அப்புறம் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா யார்கிட்டயும் கையேந்திர அவசியம் இருக்காது, தன்மானத்தையும் எனக்கு வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான குருன்றவங்க சிஷ்யர்கள் கிட்ட கடுமையா நடந்துப்பாங்க, அவங்கள திட்டுவாங்க, தேவைப்படும் போது தண்டனையும் கொடுப்பாங்க. அப்பதான் அவங்க தப்ப புரிஞ்சுப்பாங்க, நிறைய கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக்கி இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் குரு அத்தை. உன்னோட சோதனைகளோ தண்டனையோ இன்னும் முடியல. நீ தேவதை மாதிரி பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இங்க வந்திருக்க. ஆனா நீ சாகுற வரைக்கும் உனக்கு வாழ்க்கை இங்க தண்டனையை தான் கொடுத்துட்டு இருக்கோம். நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன்னு. ஒருத்தர் யார அதிகமா திட்டுறாங்களோ அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி கோபம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ கவலைப்படாத, நீ வேணா பாரு, சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு பூஜைக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அருமை அருமை அருமை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கடவுள், என்னோட குரு எல்லாமே நீங்க தான்ப்பா.
இன்னைக்கு குரு பூர்ணிமா. உங்களை சந்தோஷமா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால என் சார்பா இது ஒரு சின்ன gift பா உங்களுக்கு. நெல்லு அப்பா இந்த gift ஓபன் பண்ணிட்டாரு. அப்படின்னா என் gift ஏத்துக்கிட்டாரு அர்த்தம். தேங்க் காட். அது இந்த gift எப்படி இருக்குப்பா? அப்பா இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அப்பா எதுக்கு இதெல்லாம்? இதே மாதிரி தான் இஷா உன்கிட்ட இப்ப கைதி மாதிரி இருக்கா. பாவம், உன்கிட்ட அவ அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய அநியாயம் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்த நரகமான வீட்டுக்கு அவ வந்தே இருக்க மாட்டா. இதுதான் உண்மை, யதார்த்தம் இதாமா. ஏன்னா நீ அவளுக்கு கணவனா இருக்க தகுதியே இல்லை. ஏன்னா உன்னை விட 1000 மடங்கு நல்ல குணங்கள் அவகிட்ட இருக்கு. உண்மையை சொல்லவா? உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் இந்த பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கா. ஆனா அவளோட துரதிர்ஷ்டம், ஏன்னா உன்ன மாதிரி ஆள அவ கல்யாணம் பண்ணியிருக்கா. பாவம், அவளோட நிம்மதியான வாழ்க்கையை விட்டுட்டு உன் கூட வாழணுன்ற கட்டாயத்துக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா நீ அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்காக தினமும் ஏதாவது ஒரு புது பிளான் போட்டுட்டே இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளை தினமும் சரளா நீ திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவன் மேல எரிஞ்சு விடுறாங்க. அதுக்கு முழு காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். அட, நீ மட்டும் திருந்தினா அவ வாழ்க்கை சந்தோஷமா மாறி இந்த வீட்டுல நிம்மதியா வாழுமா. நீ நிஜமாவே எனக்கு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு வேலை பண்ண. அவளுக்கு சரியான மரியாதையோட இந்த வீட்டுல அவளை வாழவே. அவளை போக விட்டுறாத. எனக்கு நேரம் காட்டுற இந்த கடிகாரம் வேண்டாம். எனக்கு நீ நேரத்தை மாத்தி காட்டு, அது போதும் எனக்கு. உன்னால அந்த கிஃப்டை இந்த அப்பாக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல? அப்படின்னா நீ கொடுக்க போற எந்த கிஃப்ட்டுமே எனக்கு வேணாம். இல்லப்பா, நீங்க ஆசைப்பட்ட கிஃப்ட் என்னால எப்பயும் கொடுக்க முடியாது. நான் ஒன்னும் உன்னை இங்க இந்தியா மேப் பண்ண சொல்ல, சரியா?
நாங்க எல்லாரும் இங்க காஞ்சி போன தீஞ்சு போன சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா மகாராணி நீ எங்க எல்லா கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பாஸ்தா சாப்பிட்டு வரியா என்ன? இந்த பொண்ணாலதான் இந்த பெட்டெல்லாம் ஈரமாச்சு. அதனால இவதான் தூக்கணும், அதுவும் தனியா. 2 நாளைக்குள்ள இதே நேரத்துல 11,580 ரூபா பணத்தை என் கையில சம்பாதிச்சு கொடுக்கலனா அதுக்கப்புறம் நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த சிலை அசைஞ்சுது. இல்லை சார். நீயா? இனிமே இவன் எப்பவுமே உன் கூட பாடி கார்டா இருப்பான். இது வரைக்கும் நீங்களே இந்த ரவுடியை ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ரவுடியை இஷா ஏத்துப்பான்னு எப்படி நீங்க நம்பலாம்? உன்னோட புருஷன் ஒரு ரவுடி. இந்த மாதிரி ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம். அவ ஒரு ரவுடிக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது. இது தப்பான விஷயம். நீ ஏன் ஈஷா இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நீ ஒரு குரல் கொடுத்தா போதும், நீ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாப்பாடு முன்னாடி நிற்கும். ஆனால் இங்கே நீ இன்னைக்கு இந்த காஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்ற. ஏன் இப்படிலாம் பண்ணுற? நீ நிஜமாவே எனக்கு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு வேலை பண்ண. அவளுக்கு சரியான மரியாதையோட இந்த வீட்டில் அவளை வாழ வை. நீ ஏன் வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டு இருக்க? தயிர் இல்லைன்னா காய்கறி வச்சு சாப்பிடலாம்ல. யாரு ஃப்ரிட்ஜுக்கு பூட்டு போட்டது? கண்டிப்பா பெரியமா தான் இஷாக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க இப்படி பண்ணியிருந்திருக்கணும். சப்பாத்தியா உன்னுடைய கண்ணீரில் முக்கி சாப்பிடாத. இந்த காய்கறி தொட்டு சாப்பிடு. தேங்க்யூ. உனக்கே இன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த வீட்டில் இருந்து இன்னும் எத்தனை கஷ்டத்தை எதிர்த்து வந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு கஷ்டம் உன்னை வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்கும்.
அதனால இந்த வீட்டை விட்டுட்டு நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதா ரொம்ப நல்லது. ஓகே, நீங்க இப்போ உங்க ரைட் லெக்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க. குட். புது ஷூஸா? வாவ். ஆனா சைஸை பார்த்தா சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. எஸ், இதை நான் ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். அது என்னன்னா அவங்க காலு கிட்டத்தட்ட உன் கால் மாதிரியே தான் இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை உன் காலுக்கு கரெக்டா ஃபிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடுவேன். ஆச்சரியமா இருக்கு, கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறீங்க, சைஸ் தெரியாதா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படி இருக்கு? ஃபிட்டா இருக்கா? ஃபிட்டாவும் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ என் சைஸ்னா இப்பவே கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். கொடுத்துட்டேன். எஸ் காவ்யா மேடம், இந்த ஷோ உங்களுக்காக என் சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்ட் எனக்கா? இல்ல 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 இல்ல, நான் எப்படி உங்ககிட்ட கிஃப்ட் வாங்க முடியும்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு சொன்ன புரிஞ்சுக்கோங்க. சொல்றதை கேளு காவ்யா. இன்னைக்கு நான் என் சொந்த கால நிக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். என்னோட வாழ்க்கை, என்னோட கனவு எல்லாத்தையும் நீ தான் எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. நான் வெறும் இந்த ஷூஸ் தான் உனக்கு தரேன். ஏன் நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்க கூடாதா? இல்ல இல்ல இல்ல, இந்த காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வாங்க முடியாது அரவ் சார், ப்ளீஸ். நல்லா இருக்காது. அமைதியா இரு. நீ வெறும் எனக்கு ஒரு கேர்டேக்கர் மட்டும் இல்லை, எனக்காக இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சொல்லக்கூடாது. அப்புறம் ப்ளீஸ் என்ன ஆரவ் சாருன்னு கூப்பிடாத. ஒருவேளை நீ என்ன ஆரவ் அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஒரு சின்ன காக்ரோச்சை பார்த்து பயப்படுற? பயப்படுவதா? நீங்க தள்ளி விடுங்க. சரி சரி காவ்யா, நான் அதை துரத்தி விடுறேன். ஆனா நீ என்ன விடணும் இல்லையா? தேங்க் காட் நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்க. என்னாச்சா நீ? ஆரவ்னா டாக்டர் கிட்ட போயிருந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. இந்த ரிப்போர்ட்டை காட்டி டாக்டர் கிட்ட கேட்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட இருந்து கால் வந்ததும் நான் இங்க வந்துட்டேன். அவர்கிட்ட கேட்க முடியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. காவ்யா, நீ கொஞ்சம் பார்த்து சொல்ல. குஷ்பு மேடம், நாம நினைச்சது சரிதான். பிரச்சனை அனுராக் சார் கிட்ட தான் இருக்கு. என்ன? அனுராக் சாரால அப்பா ஆக முடியாது.
அண்ணி வாங்க அப்பா கிட்ட போகலாம். அது வந்து அண்ணி அப்பா கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காட்டினா தான் தெரியும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்க இப்போவே அப்பா கிட்ட சொல்லலாம். அட கடவுளே, நீங்க தான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். அட கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஏ சூரஜ், காலங்காலத்துல எங்க கிளம்பிட்ட? ஐயா என்ன சீக்கிரம் வர சொல்லிருக்காரு. அதுக்காக இப்படியே கிளம்பிடுவியா? வெறும் வயித்தோட ஏதாவது சாப்பிட்டு போ. இல்ல பெரியமா, அது வந்து மோனிகா, சீக்கிரம் சூரஜுக்கு 2 சப்பாத்தி போடு கூட. இல்ல பெரியமா, டைம் ஆயிடும். ஐயா என்ன கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டா அந்த டைம்க்கு நான் போய் ஆகணும். ஐயோ இரு நான் சொல்றதை கேளு. அட இருப்பா, நான் டிஃபன் கட்டி தரேன். உங்களுக்கு தெரியல, ஐயா கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு. அட கடவுளே, ஐயா சொன்னா ஏதோ கடவுள் சொன்ன மாதிரி அப்படியே ஓடிடுறா. ஒரு கால் தான் வந்தது, உயிரை பணைய வச்சு அப்படியே ஓடுறான் இவன். இவனை நான் என்ன பண்றது? அடடா, ஆஹா, சரி கொடு. அட ஏன் நின்னுக்கிட்டே தூங்கிட்டு இருக்க? போய் ஏதாவது சமைக்க வேண்டியது தானே. அப்புறம் சூரஜுக்கு டிஃபன் ரெடி பண்ண, சரியா? யாராவது எடுத்துட்டு போய் குலாப் மாளிகையில கொடுத்துட்டு வர சொல்லலாம். அத்தை, நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, வேற யாரும் எனக்கு இது சொல்லி கொடுக்கல. அதாவது புருஷன் வேலைக்கு போனாருன்னா ஒரு மனைவி தான் சமைச்சு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொண்டு போய் கொடுக்கணும்னு. அதனால இப்ப மச்சினருக்கு சாப்பாடு நீங்க இஷாவையே செய்ய சொல்லுங்க. சரிதானே அத்தை? கண்டிப்பா கண்டிப்பா. சூரஜ்காக நான் சமைக்கிறேன், டிஃபனை நான் பேக் பண்றேன். மூவிஸ்ல நான் பாத்திருக்கேன், புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி தான் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. வாவ், என் லைஃப்லயும் டிஃபன் பாக்ஸ் மூமெண்ட் வந்துருச்சு. நான் சூரஜ்காக சாப்பாடு ரெடி பண்றேன். மோனிகா அண்ணி, எனக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல, நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இங்க பாரு சின்ன மருமகளே, உனக்கு நிஜமாவே டிஃபன் பாக்ஸ்ல கட்ட தெரியாதா, இல்லன்னா என்ன கிண்டல் பண்றியா? இல்ல இல்ல மோனிகா அண்ணி, நான் எப்போலாம் வெளியே போறேனோ அப்பெல்லாம் பின்னாடி வேலைக்காரங்க வருவாங்க. அப்புறம் எப்போலாம் எனக்கு பசிக்குதோ அப்போ டேபிள் எல்லாமே ரெடியா இருக்கும். டேபிள் முழுக்க சாப்பாடு நிறைஞ்சிருக்கும். என்ன, ஒரு ஆளுக்காக ஒரு டேபிள் ஃபுல்லா சாப்பாடா? பேசாம நீ அங்கேயே போயிட வேண்டியது தானே. எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும்? இப்படியே பேசிட்டே தான் இருக்க போறியா, இல்ல என் பையனுக்கு டிஃபன் கட்டி கொடுக்க போறியா? ஒருவேளை என் பையன் எனக்கு பட்னியா கடந்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். இன்னைக்கு என்னோட கையால சூரஜ்க்கு அன்போட டிஃபன் கட்ட போறேன். ஒருவேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால அவர் மனசை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன்.